எவ்வளோ? 40 ரூபாயா? ஐயோ ஏன்பா, சொல்லியிருந்த நம்ம வீட்லயே ஏதாவது பண்ணி கொண்டு வந்திருப்பனே. மா, இன்னைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு வந்ததே இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு தான். இன்னைக்கும் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்கம்மா. சூர்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய், கேக்குறேன், சொல்லு. நீ சாப்பிட்ட முடி, நான் சொல்கிறேன். பரவாயில்ல, எப்படியே சொல்லு. இங்கே பாரு, சொன்னா நீ சாப்பிட மாட்டேடா. இங்க பாரு, நோ சோகம் நோ சென்டிமெண்ட். என் மேலே சத்தியமா? அரஞ்சனா பாரு, நான் சொன்னதான். அப்படியா? அப்படியே ஒரு ரைட் சைடில் பாரு. ஏன் குட்டி? பாத்தியா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏய், அப்படிலாம் எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை. அப்புறம் எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? உனக்கு எப்படி தெரியுது? நான் அப்படிலாம் இல்லை. இல்ல, நீ வருத்தமா தான் இருக்க. இங்க பாரு, என்ன மிஸ் பண்ணதுக்கு அவ தான் வருத்தப்படணும். என்ன பொண்ணுப்பா இது? ஏன் இப்படி இருக்கா? மா, நமக்கு தேவையில்லாததை பத்தி நாம ஏமா பேசணும்? நீங்க பேசாம சாப்பிடுங்கம்மா. நம்ம போட்டிங் போகணுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. நட்ராஜ், என்னம்மா? நீ ₹1,00,000 கொடுத்து இந்த உலகத்தை சுத்தி காமிச்சா கூட இப்ப நீ சொன்ன பாரு, அதுல கிடைச்ச சந்தோஷத்துக்கு ஈடா எதுவுமே இல்லப்பா. மா, சாப்பிடுங்கம்மா, போலாம். டேய் நட்ராஜ், இப்பதான் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. திரும்ப திரும்ப நீ அதை பத்தியே பேசிட்டு இருந்த, உன்னை சுனாமில போட்டு அமைக்கிருவேன். உங்களுக்கு சாப்பிடு. ஹேய், சுனாமிலாம் இங்க வருமா? ஆர்டிபிஷியல் சுனாமி இருக்கு தெரியுமா? சீக்கிரம் சாப்பிட முடியும், நம்ம போய் பார்க்கலாம். எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்தாருல, அதான் இன்னைக்கு என்ன கேவலப்படுத்தினா நாளைக்கு அவரையும் செருப்பால் அடிப்பான். வாங்கிட்டோம். இந்த மாதிரி நன்றி கட்ட ஜென்மத்தை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. சத்தியமா சொல்றேன், நடு ரோட்ல லாரியில் அடிபட்டுதான் சாவான். ஏய், வாய கழுவுடி. நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வாழ வேண்டிய பிள்ளைங்க மேல சாபம் விட்டுட்டு இருக்கேன். ஓஹோ, பெரிய மருமக வீட்டை பத்தி சொன்னதும் உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? இந்த ரோஷத்தை உங்க பேராண்டி என்ன திட்டினால அப்ப காமிச்சிருந்தா நீங்க நியாயமான மனுஷி. என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? மட்டும் மரியாதை இல்லாம வாய் நீளுது. இல்ல, ஒரு நியாய தர்மம் வேண்டாம், ஆக்கி கொட்டுறது மட்டும் நானு. ஆனா சப்போர்ட் உங்க பெரிய மருமக வீட்டு காட்டுவீங்களா? என்னடி, எனக்கு சோறு போடுறதா சொல்லி காட்டுறியா? வேற என்ன பண்றது? திங்கிற சோத்துக்கு நன்றியா இருக்கிறத பத்தி உங்க பரம்பரைக்கே தெரியாது போல இருக்கு. ஏய், என்னடி பேசுற? என்ன பேசுற? நானும் போனா போகுதுன்னு பார்த்தா தலைக்கு மேல தாவற. என் பையன்கிட்ட இதுக்கு என்ன முடிவுன்னு கேக்குறேன். இப்போதுக்கு அவருக்கு ஃபோன் பண்றீங்க? இல்ல, அவ வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வைங்க போன். வைக்க முடியாதுடி. வைங்க போன். வைக்க முடியாதுடி. வைக்க முடியாது. விடுடி போன். விடுங்க. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? உங்க புள்ள இல்ல, அந்த கடவுளே வரட்டும். நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பெரிய மருமக முக்கியம்னா அங்க போயிடுங்க. யார் வேண்டாம் சொன்னா? இங்க உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தொண்டோலியம் பாக்குற வேலை எல்லாம் வேண்டாம். மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், நான் வெறி பிடிச்சு போய் நிக்கிறேன். எதுவும் என்கிட்ட பேசாத, மரியாதை உள்ள போய். என்னதான் இவ்வளவு பிரச்சனையும்? நான் பெரியம்மாவை பார்த்தது பேசினது அதானே தப்பு. அதுக்கு என்ன திட்டு? எதுக்கு தேவையில்லாம பாட்டி கிட்ட சண்டை போடுற? எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. அதான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். சத்தியமா உனக்கு பைத்தியம் என்னமா பிடிச்சிருக்கு? பாட்டி, நீங்க வாங்க பாட்டி. என்ன எங்கம்மா கூப்பிடுற? இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா? இந்த வயசுக்கு அப்புறம் நான் இப்படி எல்லாம் அவமானப்பட தேவையில்லை. இத பாருங்க, சும்மா நடக்காதீங்க. மருமக அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறா, அது கேட்க துப்பு இல்ல. மா, ஏமா இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கற?
உனக்கு என் மேல தானே கோபம்? என்ன அடி, என்ன அடிடி. கொலை பண்ணிடுவேன். எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் கொலை பண்ணிடுவேன். கொலை பண்ணிடுவியா? கூல் ட்ரிங்க் கொடுங்கண்ணா. அண்ணே ஒரு வாட்டர் பைட் கொடுங்கண்ணே. இந்தாங்க தம்பி. ஏய், முகம் கழுவ உனக்கு வாட்டர் பாக்கெட்டா? டேய், சினிமா ஹீரோ ஹீரோயின்லாம் குளிக்கிறது மினரல் வாட்டறான். நான் முகம் கழுவுறதுக்கு இப்படி அழுவுற? அவங்க வச்சு லாபம் இருக்க செலவு பண்றாங்க. அப்ப நான் தட்ட செலவு பண்றேங்கிற? அதை நான் சொல்லி தான் தெரியணுமா? நேரண்டா எனக்கு. ஏன் பேச மாட்ட? நிச்சயதார்த்த வேலை பாக்குற நீ கேட்டது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டல, நீ பேசுவடா. என்ன? என்னடா இவன் யார் கூட சுத்திட்டு இருக்கான்? எனக்கு ஒன்றும் இது ஷாக்கா இல்லை. அதான் அவன் கேரக்டரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆனால் மதி தான் பாவம். அவன் ரொம்ப சென்சிட்டிவ். இதெல்லாம் பார்த்தா அவன் நொறுங்கி போயிடுவா. ஒரு தடவை சும்மா அவளை வெறுப்பேற்றத்துக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு சைட் அடிக்கிற மாதிரி பண்ணதுக்கே அவள் சண்டைக்கு வந்துட்டா. அப்புறம் அவளை சமாதானம் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு.
அவ பாசம் கோவம் எல்லாமே நிஜமானதா இருக்கும்டா. அவளுக்கு போய் இந்த ராஸ்கல். விடுறா, நாம என்னடா பண்ண முடியும்? இல்லடா, அப்படியே சேஸ் பண்ணி போய் அவனை முடக்கி 4 அப்பா அப்பலாம் போல டேய், இருக்கு. என்னடா இப்படி கோவப்படுற? என்னால முடியலடா. அவ எப்படி இருக்க வேண்டியவ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு. இதெல்லாம் மதி யோசிக்கலையே. அவ கஷ்டப்பட்டா நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும்டா, இவன் கூட அவன் நல்லாவே இருக்க முடியாது. மதி பெரிய தப்பு பண்ணிட்டாடா. நான் வேணா சோமு பார்த்து பேசவா? டேய், என்னன்னு பேச போற? இல்ல, இந்த மாதிரி மதிய ஒழுங்கா வச்சுக்கோங்க. டேய் டேய், சும்மா ஏதாச்சும் வளராத. என்கிட்ட இதை சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஆபத்தானு உனக்கு தோணுது இல்ல? அதான் உனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. இந்த பாரு, இதுல உன்னால எதுவும் செய்ய முடியாது, அதான் நிஜம். அப்படி மீறி எது பண்ணாலும் அது மதிக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். புரிஞ்சுதா? வண்டி எடு. இந்த அதை கொடுத்துரு. வண்டி எடுறா. டேய் நட்ராஜ், இப்போ அந்த ரியாக்ஷனை கூட. எந்த ரியாக்ஷனு? அதான்டா, அந்த மதுவை ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்த்தோன்னே கொடுத்தியே ஒரு ஹிமாலய ரியாக்ஷன். அதுதான். ஏய், அவ பேச்சு எடுக்காத நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே, நீ அப்படியே தான் இருக்கியான்னு செக் பண்ண. பரவாயில்ல, பாஸ் ஆயிட்ட. அம்மா, நட்ராஜ் கம்பெனில வச்சு மது என்ன அடிச்சிட்டாமா. என்னது? என்ன குட்டி சொல்ற? அட விடுமா, நான் தான் நட்ராஜ் கிட்ட உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். அப்போ எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவ வேண்டான்னு இவ தூக்கி போட்டுட்டேன்னு சொன்ன உடனே லட்சம் மடங்குல கோடி மடங்கு சந்தோஷமா இருக்குமா. டிரைவர் தம்பி, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் அந்த லெஃப்ட்ல திருப்புங்களேன். என்னம்மா என்னாச்சு? இல்ல, மேஜரம்மா வீடு இந்த பக்கம் தானே வருது. ஒரு 8 அவங்கள பார்த்துட்டு போலாமேனுதா. சரிம்மா. அண்ணா, இதோ இந்த லெஃப்ட் திரும்ப. ஆமா, இந்த லெஃப்ட். சரிங்க சார். இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்கு அழற? இத்தனை நாளா நான் அழுத மாதிரி இல்லம்மா, இது வேற. சந்தோஷத்துல சுந்தரிங்கிறவ அழறதுக்காகவே பிறந்த பொறுப்புன்னு இத்தனை நாளா என்னைய நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தம்மா. அப்படியெல்லாம் இல்லடி. உனக்கும் சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற நாள் ஒண்ணு இருக்குன்னு என் பிள்ளைங்க என்னை காமிச்சிட்டாங்கம்மா. உன் பிள்ளைங்களால உனக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்கம்மா. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். இன்னைக்கு கிடைச்ச மன நிம்மதி இருக்கு பாருங்க, இது ஒண்ணு போதுமா. இன்னும் 10 ஜென்மத்துக்கு நீ கஷ்டப்படணும்னு சொன்ன கூட நான் கவலைப்பட மாட்டேம்மா. இதை நினைச்சுக்கிட்டு நான் ஓட்டிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா எல்லாரும் கும்பல் கும்பலா குடும்பத்தோட கோயில் பீச்சுன்னு போறாங்களே, அதுல அப்படி என்னதான் இருக்கும்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தம்மா. எனக்கு தம்மா புரியுது. நம்ம பிள்ளைங்களை நம்ம கைக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற அந்த சந்தோஷத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லம்மா. என் புள்ள அம்மா இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ, இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு சொன்னப்போ முதுகுல பிரக்கைய கட்டிக்கிட்டு ஆனந்தமா பறக்கிற மாதிரி இருந்துச்சுமா.
வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி இதுங்க மூணையும் கூட்டிக்கிட்டு என்கிட்ட வேலை கேட்டு வந்து நின்ன. இதுங்கெல்லாம் நண்டும் நத்தையுமா தோள்ல ஒண்ணு கையில ரெண்டு நீ புடிச்சுக்கிட்டு வந்து நின்னப்போ, ஐயோ இந்த பாவி எப்படி பொழைக்க போறாளோன்னு நான் பயந்து போயிட்டேன்டி. ஆனா எத்தனையோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு உன் பிள்ளைங்களை நீ ஆளாக்கிட்டடி பாரு. அதுங்களும் உன்னை புரிஞ்சுக்கிச்சுங்க. இது போதும்டி.